கரும்பு சாகுபடியில் தனித்துவத்தை கையாண்டு வரும் இளைஞரின் வேளாண் பயணம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் மறைந்தாலும் அவர் விதைத்து சென்ற வார்த்தைகள் பல நம்மாழ்வார்களை உருவாக்கி வருகிறது. நம்மாழ்வார் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பிய சுபாஷ் என்ற இளைஞர் பல வெற்றிகளை கண்டு வருகிறார். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள கிராமம்தான் தேவிப்பட்டினம் கிராமம். இங்கு சுமார் 20 ஏக்கரில் வேளாண்மை செய்து வரும் சுபாஷ் கரும்பு, வெங்காயம், நெல் ஆகியவற்றை சுழற்சி முறையில் செய்து வருகிறார். கரும்பு சாகுபடியில் அறுவடைக்கு பின்னர் அதன் சோலைகளை தீ வைத்து எரித்து விடாமல் அதை மறுசுழற்சி செய்து உரமாக பயன்படுத்தி வருகிறார் சுபாஷ். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்காமல் மண் வளத்தை பாதுகாப்பது இயற்கையின் விவசாயத்திற்கு பெரும் உதவியாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விவசாய பூமியா இருந்தா கையில் அள்ளும்போது பாதி மணலும் பாதி குப்பையுமாக இருக்க வேண்டும். அதாவது மக்கும் உரமாக இருக்க வேண்டும். அந்த வழிமுறையில நான் பின்பற்றி என்னோட விவசாயத்தில் பின்பற்றிட்டு வந்துகிட்டு இருக்கேன். மற்ற விவசாயிகளுக்கும் என்னோட விவசாயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது என்னோட கரும்பு விவசாயத்தில் கரும்பு சோகையில் தீ வைப்பாங்க. தீ வைக்கிறதுனால என்னன்னா, அந்த மண்ணோட இறுக்கங்கள் அதிகமாகுது, நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுது, அதோட கரும்புகளோட கட்டைகளும் வெந்து போகுது. அதனால் என்னன்னா, அது அதிகமான செலவுகள் நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதனால கரும்பு மடி ஊடுகரும்பு கொத்தி போனோன்னா, ஆனால் நம்ம வயலில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. கரும்பு நம்ம தளவுகள் அதிகமான போத்து வெடிப்பா இருக்கு, மண்ணும் வெதுவதப்பா இருக்கு, என்னோட பதங்காக்கப்படுது. உர செலவுங்கிறது எனக்கு மேக்சிமம் 100% வெறும் 30% தான் எனக்கு தேவைப்படுது. இந்த விவசாயம் நான் பண்ணுறதுனால என்னோட ஆண்டு வருமானம் 600 டன் என்னோட வெள்ளை உற்பத்தி பண்ணப்பட்டு எனக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருது. இதனால் என்னை நம்பி ஒரு 50 குடும்பங்கள் என்னால் வாழ வைக்க முடியுது. என்னோட வயலில் பணியாற்றுறாங்க. தனது தோட்டத்தில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகளுக்கு இடமே இல்லை என்று கூறும் விவசாயி சுபாஷ் கரும்பை அறுவடை செய்து தோட்டத்திலேயே ஆலை அமைத்து வெள்ளமாக மதிப்பு கூட்டி அதற்கு தானே விலையை நிர்ணயித்து பல்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் விவசாயியாக வலம் வருகிறார் சுபாஷ். நம்மாழ்வாரின் வார்த்தையை தனது உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டு வேளாண்மையில் சாதிக்கும் சுபாஷ் பலருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறார். நான் வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த பையன் அவங்களா இது பண்ணி ரொம்ப வெங்காயம் இந்த மாதிரி மாசல் அதிகமாக நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெங்காயம், எள்ளு, இந்த மாதிரி பயிர், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கு ஏனோம்னா விவசாயத்தில் உள்ளது தான் இது. இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு இது இயற்கை விவசாயமா நீங்களும் நல்லாவே எல்லாமே நல்லா வரணும். நோயில்லாத சமூகத்தை உருவாக்க மக்களுக்கு நஞ்சில்லா உணவை தர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் என்று பெருமையோடு பகிர்ந்துள்ளார் விவசாயி சுபாஷ். சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.